நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதா டிவி மற்றும் சென்னை லோயலா கல்லூரி இணைந்து நடத்துகிற ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சி ரொம்ப ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். புதிய சிந்தனை, புதிய செயல். 2024 இந்த முக்கியமான முதல் நாள்ல ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் என்ன? பல மாதங்களா, பல ஆண்டுகளா கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்விகளுக்கான பதில்கள் என்ன? ஒரு தரப்பு பெற்றோர், இன்னொரு தரப்பு மாணவர்கள். இவங்க ரெண்டு பேரோட தலைமுறை இடைவெளி குறித்த, அவர்களது குணநலன் குறித்த, அவங்களுடைய சமூகம் குறித்த நிறைய கேள்விகளுக்கான பதிலா இந்த உரையாடல் நிகழ்ச்சி அமைய போகுது. எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, இந்த ஒரு விஷயத்த பெத்தவங்க கிட்ட இருந்து என்னால டாலரேட்டே பண்ண முடியல. அவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க, பூமரா இருக்காங்க, ரொம்ப பழைய ஆட்களா இருக்காங்க, ரொம்ப குறுகிய மனம் உண்டவளா இருக்காங்கிற மாதிரி நிறைய புகார்கள் தாண்டி இந்த ஒரு எலமெண்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இது வந்து ஒரு பேரண்ட் கிட்ட இருக்கக்கூடாத ஒரு குணமா எங்க பேரண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குற ரொம்ப ரொம்ப ஒரு குரூவலான திங் அப்படின்னா, வியர்டான திங்னா என்னன்னு சொல்லுவீங்க? சார் ஃபர்ஸ்ட்லி இந்த பைக்கில் போகும்போது லெஃப்ட்டில் போடு, இண்டிகேட்டர் போடு, ரைட்டில் போடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ வயசு 22 ஆகுது. ஐ நோ ஹவு த எப்படி இந்த சிக்னல்ஸில் எப்படி போகணும் நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் வேலைக்கு போகிறோம். அடுத்து நம்ம ஃபேமிலி நம்ம தான் டேக் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து பின்னாடி அம்மா உட்காந்துருக்காங்கன்னா, அங்கே போகும்போது அந்த அந்த வண்டிக்காரன் வந்துட்டான் பாரு, லெஃப்ட்டில் போடு, ஹார்ன் அடி. நமக்கு தெரியும் அந்த அந்த ஏரியாக்குள்ளே வந்து வண்டி இருக்காது, அந்த தெருக்குள்ளே போகும்போது வண்டி இருக்காது. பட் தி கீப் ஆன் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க, திரும்ப திரும்ப இது பண்ணுங்க. இது நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. நம்மளால அந்த அந்த மைண்ட் செட்ல நம்ம வண்டி ஓட்ட முடியாது. உங்க அம்மா செய்யற கொடுமையிலேயே மிகப்பெரிய கொடுமை இது ஒண்ணுதான் சார். இது சத்தியமா டாலரேட் பண்ண முடியாது சார் டோட்டலா. வெளில வந்தனால லீவுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நைட்டு சாப்பாடு நான் தான் செஞ்சு கொடுத்தேன். தோசை, சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து, அப்புறம் வந்து சாட்டர்டே வந்து அதுவும் நைட்டு வந்து நான் தான் செஞ்சு கொடுத்தேன். என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் இப்போ வெளியே யாராச்சும் கெஸ்ட்டு யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் போய் ஒரு வேலையும் செய்ய மாட்டான், ரூமில் போய் படுத்து தூங்குவான், இல்லைன்னா ஃபோன் நோண்டிக்குப்பான். அப்படி நீங்க இந்த உங்க வீட்டுக்கு செய்யற கான்ட்ரிபியூஷனை உங்க சொந்தக்காரங்கள்ட்ட அவங்க அக்னாலேஜ் பண்றது இல்ல, கரெக்டா? நெக்ஸ்ட். நான் இப்போ எம்காம் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணணுன்னு தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா லைக் இது நான் கண்டிப்பாக போய் முடிச்சிருவேனான்றது வந்து ஒரு டவுட்லேயே தான் இருக்காங்க. அதாவது நீங்க யூஜி பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடமும் நம்பிக்கையும் பிஜி பண்ணும்போது இல்ல. கரெக்ட். அப்போனா நீங்க பிஜி ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம் இல்லையா? இல்லை, இப்போ நான் ஃபர்ஸ்ட் செம் தான் எழுதியிருக்கேன். நல்ல பர்சன்டேஜ், நல்ல ஸ்கோர்ஸோட தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் மட்டும் இன்னும் படிச்சுட்டே இருக்கணும், இன்னும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை புள்ள என்ன படிக்கணுங்கிறத அந்த பேரண்ட்ஸ் அவங்களே யூஜிக்கு முடிவு பண்ணிருக்காங்கன்னா அந்த புள்ள படிக்கட்டும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. பிஜி ஜாயின் பண்ண பிறகும் நீ நினைக்கிற மாதிரி படிமான்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ அதுல ஒரு சின்ன இடர்பாடு வந்திருக்குன்னா அது பெற்றோர்கள்ட்ட இருந்து வந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த டிராவல் ஏதோ ஒரு இடத்துல அவங்க டிஸ்டர்ப் ஆயிருக்காங்களா, அது என்னது? உங்க கூட படிச்சவங்க வேலைக்கு போறாங்கிறது மட்டும் தானா? அப்பா வந்து கொஞ்சம் ஏஜ்டு, சோ நான் சீக்கிரம் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும்ன்றது வந்து ஒரு நீங்க சீக்கிரம் அவங்களுக்கு சம்பாரிச்சு போகணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க எதிர்பார்க்கறாங்க. பிளஸ் நானும் இருக்கேன் அதே சிச்சுவேஷன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது ஒண்ணுதான். எங்கள் காலேஜில் ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டு. நான் ஒரு சாரீ வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் சாரீ போடுறேன். ஸோ நான் எங்கள் அம்மாட்ட போய் காமிச்சு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், நல்லா இருக்குது, ஒரு இமோஷனல் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து சரி சரி போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இல்லை மற்ற பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறது அது ஒரு இமோஷனல் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பொண்ணு சாரீ கட்டுறா, அது நல்ல. ஆனால் எங்கள் அம்மா எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஸோ இல்லை, என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துறீங்க? நல்லா இருக்குது, ஒரு எதாவது கமெண்ட் கொடுத்து கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணி இது இந்த மாதிரி இருக்கலாம், ஏதாவது கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன், அவங்க இன்ட்ரெஸ்டடாகவே இல்லாத மாதிரி ரியாக்ட். இந்திய பெற்றோர்களுக்கு வயது வந்த ஒரு பெண்ணை திடீர்னு புடவையில பார்க்கும்போது அவங்க கொடுக்க வேண்டிய எக்ஸ்பிரஷனும் அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷனும் ஒன்றாவே இருக்காது. எனவே நம்ம பேசுவோம் என்னன்னு. நெக்ஸ்ட் சார், வழியாக சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கல்ல சார், அதை வந்து நம்ம மாற்றணும்னு நினைக்கிறப்போ அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பாத்திரத்துலேயே ரசம் வச்சுட்டு வந்திருப்பாங்க சார். அந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு வேற குழம்பு வைக்கிறோம் இல்லை வேற ஏதாவது செய்கிறோம்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது சார். இல்லை, உங்கள் பேர் என்ன? ஆனி. ஆனி, நான் இது பொதுவாகவே நீங்கள் ஒரு காலேஜில் வந்து ஒரு பிரின்சிபல் ரூம் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. ஒரு பின்னாடி டிராஃபிக்ஸ்லாம் அடக்கியிருக்கும், முன்னாடி ஒரு வால் கிளாக் இருக்கும், ஒரு சிஸ்டம் இருக்கும். ஒரு ஒரு கல்லூரி முதலமைச்சருடைய அறை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கல்லூரி கட்டமைப்பு தீர்மானிக்குதோ
அது மாதிரி ஒரு அடுப்பாங்கரை எப்படி இருக்கணுங்கிறது அந்த அம்மாக்கள் தீர்மானிக்கிறாங்க. அந்த அடுப்பாங்கரையில அவங்க பாத்திரம் கழுவுறது எங்க வச்சிருக்காங்க, மாவு சலிக்கிறது எங்க வச்சிருக்காங்க, தட்டை எங்க வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். இந்த அலைன்மெண்ட் எளிதா இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால எல்லாருக்குமான வேலையை செய்ய முடியும். நம்ம ஒரே ஒரு நாள் பார்ட் டைமா உள்ள போயிட்டு அதை குழப்பி வச்சோம்னா அவங்களுக்கு அது பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆகும். நெக்ஸ்ட், எங்கள் அம்மா வந்து பாட்டி தாத்தா வந்து நம்பாத, அவங்க வந்து உன்னை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அங்கே போயிட்டு தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க? நான் கேட்கல சார், நான் வந்து எங்கள் தாத்தா பாட்டி நம்ப மாட்டேன் சார். ஓகே, எங்கள் அம்மா வந்து அதான் சொல்கிறாங்க நம்பாதன்னு. ஆனால் எங்கள் அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், உங்க அம்மா உங்ககிட்ட வந்து உங்க தாத்தா பாட்டி உங்க அம்மாவோட அம்மாவா உங்க அப்பாவோட அம்மாவா? அப்பாவோட அம்மா. அதான் முக்கியம் இந்த இடத்துல. உங்க அம்மா உங்ககிட்ட வந்து உங்க அப்பாவோட அம்மா அப்பா சொல்றத கேட்காத, இல்ல அவங்கள நம்பாத, அவங்க உன்னை யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு போயிட்டு உங்க அப்பாவோட அம்மா அப்பா கிட்ட பேசுறீங்களா? பேச மாட்டேன் சார். ஏன்? அம்மா சொன்னதுனால. ஆமாம் சார். உங்க ஃப்ரெண்ட் யாரு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? மாதேஷ்னு. மாதேஷ்ட பேச வேணாம்னு அம்மா சொன்னா கேப்பீங்களா? இல்லை சார். ஏன்? அம்மா சொல்றாங்கிறதுக்காக தாத்தா பாட்டிட்ட பேசாம இருக்கிறீங்கன்னா மாதேஷ் கூட பேச வேணாம்னு சொன்னா கேட்க வேண்டியதானே? இல்லை சார், எனக்கு தெரியும் சார் ஃப்ரெண்டு பற்றி, நல்ல பையன். உங்க தாத்தா பாட்டி பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல? உங்க பேரு அருண் சார். அருண் ரொம்ப முக்கியமான ஒண்ணை இங்க எழுப்பி இருக்கிறார். எங்க அம்மா என்ன வேலை செய்ய சொல்றாங்க, எங்க அம்மா என்ன வேலை செய்ய சொல்லல, என்னோட படிப்பு என்னோட எதிர்காலத்துல தலையிடுறாங்கிறத தாண்டி ஒரே குடும்பத்துல இருக்கிற அப்பா அம்மா, அதாவது தாத்தா பாட்டி அவங்களோட மாமனார் மாமியார் கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு விஷயத்த குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் கிட்ட, குடும்பத்துல இருக்கிற அம்மாக்கள் பிள்ளைகளுக்கே சொல்லியிருக்காங்க. குட் பாயிண்ட். நம்ம அவங்கள்ட்ட நியாயம் கேட்போம். நெக்ஸ்ட். ஸோ ஒரு தடவை கிச்சன் போய் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் குலாப் ஜாமுன் செஞ்சேன். ஆனா வந்துட்டு குலாப் ஜாமுன் வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஆனா அப்போ எங்க அம்மா வந்துட்டு வீட்ல இல்ல, அவங்க அசிஸ்டன்ஸ் இல்லாம தான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். வந்தாங்க, வந்துட்டு உடனே என்னது இது இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு உடனே கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டாங்க. அது ஒண்ணு என்னன்னா, இப்படி பண்ணக்கூடாது, அடுத்த தடவை நல்லா பண்ணேன்னு என்னை என்கரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவங்க ஃபர்ஸ்டே கொண்டு போய் இது பண்ணிட்டு இனிமேல் உள்ள வந்தக அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்துட்டு திட்டினாங்க. நீங்க கேட்டிருக்கணும், எவ்வளவு முழுசா பண்ணாலும் நாம ஸ்பூன்ல திரும்ப உடைக்கதானமா போறோம், அதை நான் உடைச்சே பண்ணிருக்கேனே, இதுக்கு நீங்க என்ன பாராட்டி இருக்கணுமேல கேட்டிருக்கணும். நெக்ஸ்ட். ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என் காரு. நடு ரோட்ல நாங்க நின்றுட்டு இருக்கோம். நான் வந்துட்டு என் அப்பா கிட்ட சொன்னேன், இந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் அவங்க சர்வீஸ் வருவாங்க அப்படின்னு. அந்த டைமில் அவர் வந்துட்டு, இல்லை உனக்கு தெரியாது, நீ போய் ஓரமாக உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் 2 மணி வரைக்கும் ட்ரை பண்ணாரு சார். கிடைக்கவே இல்லை. ஆனால் கடைசியில் நான் சொன்ன நம்பருக்கு தான் அவர் கால் பண்ணாரு. ஆனால் அது அவரால் ஒத்துக்கவே முடியல, நான் சொன்ன நம்பர் தான் வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இது நடந்து முடிஞ்ச பிறகு நான் சொன்ன நம்பர்ல தான் கால் வந்து உங்க அப்பாட்ட சொல்லி காமிச்சிங்களா? இப்போ வரைக்கும் சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். அதாங்க பிரச்சனை. ஏங்க நீங்க ஒரு பெரும் பிரச்சனை நீங்க பண்ணிட்டு அப்பாவோட பிரச்சனை சொல்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஒரு வீட்டில் வந்து டிவி வாங்குறேன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே. ஆனால் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆல்ரெடி வந்து வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி வந்து சின்ன டிவியாக இருக்குது, அதை வாங்கினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் வாஷிங் மிஷின் வாங்கினா அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒன்றுமே இல்லை. டிவி வாஷிங் மிஷின் எதுனா இருந்தாலும் அப்பா காசுல தான் வாங்க போறீங்க இல்லையா? இருந்தாலும் வந்து யூஸ் பண்ற பொறுத்து நம்மளும் யூஸ் பண்ண போறோம்ல சார். எப்படி டிவியை நீங்க மட்டும் பார்க்க போறீங்க, வாஷிங் மிஷின் அவர் மட்டும் துணி போட போறாரா? அப்பா அவர் காசுல இஎம்ஐ போட்டு வாங்க போறது டிவியா வாஷிங் மிஷினாங்கிறது அந்த குடும்பத்துல இருக்க அவருக்கு தெரியும் இல்லையா? அவருக்கும் தெரியுது சார். நம்மளும் ஒரு சஜஷன் கொடுக்கும் போதுல நீ என்ன, நீ எந்த வகையில ஒரு வாஷிங் மிஷினை விட இப்ப வீட்டுல இருக்கிற சின்ன டிவியை விட பெரிய டிவி வாங்குறது பெட்டர்னு சொல்லுங்க, எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம். அந்த டிவி வந்து என்னன்னா சில டைம்ல வந்து சிக்னல் கட் ஆகி டிவி ஒர்க் ஆகாம ஆயிடுது. ஓகே. ஸோ அதனால வந்து நல்ல டிவி வாங்கினா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் மாதா டிவிலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம். வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நானு, தம்பி, அம்மா, அப்பா 4 பேர் தான். அம்மா, நான் இப்ப 4 பேர். என்ன பண்றீங்க நீங்க? நான் எங்க காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் போறேன். தம்பி காலேஜ் தான் படிக்கிறான். அப்பா வந்து ஒர்க் பண்றாரு. அம்மா ஹவுஸ் மேக்கர். அம்மா ஹவுஸ். அப்போ உங்க வீட்டுல 3 பேர் ஆம்பளைங்க. காலைல எந்திரிச்சு வெளில போயிட்டு சாயந்தரம் வந்து ஆளுக்கு துணி போட்டுருவீங்க. ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சமா 5 செட்னு வச்சா கூட 15 செட்டு துணி. நியாயமா அவங்க வாஷிங் மிஷின் வாங்குறது கரெக்ட் தானே? அவங்க அம்மாவோட வேலையை அது குறைச்சிருக்குல்ல. நம்ம சொல்ற ஒரு சஜஷனை ஏத்துக்குங்க அப்படின்னு. நீங்க கையை கட்டிருக்கிற வாட்ச் யாரோடது? என்னோடது சார். கண்ணாடி என்னோடது. நீ தான் செலக்ட் பண்ணீங்க. ஆமா சார். அந்த அளவுக்கு விட்டுருக்காங்களே, போதாதா? நெக்ஸ்ட். நான் காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ பக்கத்து ஏரியா அப்படி போய் கிரிக்கெட் விளாட்றது எனக்கு பிடிக்கும். அதனால் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து எங்கேயும் வெளியே போக முடியாது. பக்கத்து ஏரியாவில் கிரிக்கெட் விளாடுவாங்க. எங்கள் ஏரியாவில் வீடும் அவ்வளோவா இல்லை, பசங்களும் இல்லை. அதனால் பக்கத்து ஏரியாவில் கிரிக்கெட் விளாண்டுக்குந்தாங்க. ஸோ நான் அங்கே போய் விளாட்றேன்னு பர்மிஷன் கேட்டு அதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. ஏன் விட மாட்டேன்ட்டாங்கன்னா அவங்க யாருன்னு தெரியுமா? ஐ மீன் அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க அவங்க போகக்கூடாது
அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை, இப்போ நான் நிப்பாட்ட விரும்புறேன். ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நீங்க எழுப்பியிருக்கீங்க. உங்க வீட்டுல உங்க அம்மா பக்கத்து தெருவில் போய் பசங்களோட கிரிக்கெட் விளையாட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த பசங்க நம்ம ஜாதியை சேர்ந்த ஆட்கள் இல்ல. கல்லூரியில பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க எல்லாம் உங்க ஜாதி ஆட்களே வா, அப்புறம் அங்க அனுமதிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. உங்க பாயிண்ட் தான் இல்லையா? உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஜாதின்னு உங்க அம்மா அப்பாக்கு தெரியாது, அதனால அனுமதிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன ஜாதின்னு உங்க அம்மா அப்பாக்கு தெரியும் இல்லையா? நீங்க என்ன பதில் சொன்னீங்க அதுக்கு? என்ன சண்டை போட்டீங்க? ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சண்டை போட்டேன். பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் 2 நாள் அப்பா கூட பேசாம இருந்தேன். அதுக்கப்புறம் போறதும் இல்லை அங்க. அதுக்கப்புறம் விளையாடுறது இல்லை. நீங்க அடுத்தடுத்து இந்த விஷயத்துல சண்டை போட வேண்டி வரும் தான் நானும் நினைக்கிறேன். ஓகே, நிறைய புகார்கள். நீங்க அவங்கள்ட்ட கேட்ட அதே கேள்விதான். நம்ம பிள்ளைங்க தான், நம்ம தான் வளர்க்குறோம், நம்ம தான் அனுசரிக்கிறோம், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு வெளில இருக்கிற எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்ன, ப்ரொஃபஷனல் டார்கெட்ஸ் என்னங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. குழந்தைகள் அல்லது நம்முடைய பிள்ளைகள்ங்கிறத தாண்டி இந்த ஒரு விஷயத்த டாலரேட்டே பண்ண முடியல, ரொம்ப மோசமா இருக்காங்க, இது என் பிள்ளைன்னு இல்லை, யார் வேணாலுமே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள், ரொம்ப வியர்டா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன? நான் ஒரு கல்லூரியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப பேரண்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டூடெண்ட்டை மகன்கிட்டையோ மகள்கிட்டையோ பேச முடியலை. எனக்கு வந்து இந்த விஷயத்தை இவங்க மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றது என்ன? இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் கீழ்ப்பணிந்து சமுதாயத்திற்கு எது நல்லது என்று அவங்க பணிந்து கீழ்படிய மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்களும் கீழ்படிய மாட்டேங்கிறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்களே. மொபைல்கிட்ட பேசுறதை விட பேரண்ட் பேசுற பேசினா நீங்க உங்களை எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிருங்கிறனால பேசாம இருக்காங்க. எதிர்த்து பேசிட்டா கூட பதில் சொல்லிடுறேன். எதிர்த்து பேசாத பல விஷயங்கள் செய்யறாங்களே. பேச மாட்டேங்கிறாங்க, பேசினா எதிர்த்து பேசுறாங்க. 2 முக்கியமான பாயிண்ட்ஸ். எப்பவுமே என்னன்னா பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, பெற்றோர் 24 hours அவங்க கிட்ட அன்பா மட்டும்தான் நடந்துக்கிறோம்னு எதிர்பார்ப்பாங்க. சின்னதா ஏதாவது சொல்லிட்டா கூட முகம் சொருக்கி தனியா போய் உட்காந்துக்கிறது, அந்த மாதிரி பண்றாங்க. என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அப்படி ரியாக்ட் பண்றாங்க? அதுதான், இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்ட்ரிக்டா சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணாம உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறது, தனியா போய் உட்கார்றது, அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேல கோவப்படுறது, பெற்றோர் மேல கோவப்பட்டு பேசாம இருக்கிறது, அதை வந்து எங்களால டாலரேட் பண்ண முடியல. இப்ப வீட்ல சண்டைல யாரும் போறதுல அடிக்கிறது உதைக்கிறதுலாம் இல்ல. அடிக்கிறது நீங்க அடிக்கிறீங்களா வீட்ல யாராவது? இல்ல அடிச்சிருக்கீங்களா? நிறைய அடிச்சிருக்கேன் சார். நான் எதெல்லாம் அடிச்சிருப்பீங்க? நான் வந்து இப்ப தொடப்பத்தை வச்சு அடிப்பேன் சார். தொடப்பம் வந்து தமிழ்நாட்டுல கூட்டுறதை தவிர, ஹோட்டல்ல தோசைக்கு அந்த கல்லை சுத்தம் பண்றதை தவிர பெரும்பாலான நேரங்களில் துடைப்பம் பயன்படுத்தப்பட்டது பசங்களை அடிக்கலாம்ல. அவ 8வது 9வது படிக்கும் போது கூட நான் when there was a complaint from the school நான் அடிச்சேன். ஆனா அத நினைவு சின்னமா வச்சிருக்கீங்களா? அந்த விளக்கு மாற இது வரைக்கும் இல்ல. அடிக்க கூடாதுன்ற பேசுறவ நானு, குழந்தைங்களை அடிக்க கூடாது, அன்பாவே பேசணும்னு நினைக்கிறவ தான். ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நானே அதை பிரயோகப்படுத்தியிருக்கேன். அது தவறுன்னு நான் பிற்காலத்தில் உணர்ந்திருக்கேன். அது செஞ்சிருக்க கூடாது, அந்த குழந்தையோட மனம் பாதிக்கப்பட்டிருக்கும், சைக்கலாஜிக்கல் அதெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனாலும் அந்த நேரத்தில் என்னால் டென்ஷன் தாங்க முடியாமல் நான் அடித்தேன். ஸோ ஐ ஹவ் டன் தட் டு மை டாட். மொபைல் அடிக்ஷனை பார்க்கும்போது இந்த பிள்ளைங்க கையில் வந்து எப்போ பாரு அந்த மொபைல் கையில் இருக்கும்போது சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ்க்கு அவங்க ரொம்ப வேல்யூ கொடுக்கும்போது இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷர் பிள்ளைங்களுக்கு எப்பயுமே அது அவங்க கூடவே இருக்குது சார். டாலரேட்டே பண்ணிக்க முடியாத விஷயம்னு கேட்டால் அதில் ரொம்ப டூ மச்சாக அவங்க மூழ்கி போகும்போது எங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. மூழ்கிட்டாங்க அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியுது? எங்கள்கிட்ட இருந்து அந்த கம்யூனிகேஷன் பேட்டர்ன் சுத்தமாக கட் பண்ணிடுவாங்க. அந்த கம்யூனிகேஷனே வேற பிரச்சனை. உங்ககிட்ட அவங்க பேசுறது இல்ல, கேள்விகளுக்கு பதில் சொல்றது இல்லங்கிறது வேற, அவங்க போன் பார்த்துட்டு இருக்காங்கிறது வேற. இது ரெண்டும் எப்படி தொடர்புபடுத்துறீங்க? அதாவது அவங்க போன் பார்த்துட்டே இருக்காங்கன்னா எங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைம் குறைஞ்சிருது. பேரண்ட்ஸோட எங்களோட இருக்கிற அந்த டைம், ஃபேமிலி டைம் இல்ல எங்களோட வர்றது ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்கிற பிள்ளைங்களே எத்தனை பேர் வந்து குடும்ப நிகழ்வுகள்ல 100% நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு கேளுங்களேன். ஒரு வெட்டிங் இருக்கு, ஒரு ரிலேட்டிவ்ஸோட வெட்டிங் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் காரணத்தை தான் ரெடி பண்ணுவாங்க. நாங்களே வந்து ஒரு 10 years முன்னாடி பாத்தீங்கன்னா கசின்ஸ்குள்ள பேசிப்போம், நீ வரியா, நீ வந்தா நான் வரேன், இப்படிதான் நாங்க பேசிட்டு இருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேட்டர்ன்ஸ் மாறுது. இப்படிதான் அவங்கள வந்து அவங்களே அவங்க எலிமினேட் பண்ணிக்கிறாங்க. வேற சோஷியல் மீடியால பயங்கர பிரசன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. நம்ம வீடுகள்ல மட்டும்தான் இந்த கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் பிள்ளைங்க வர மாட்டேங்கிறாங்களா, இல்ல எல்லா வீடுகள்லயும் இது நடக்குதா? ஐ திங்க் எல்லா வீடுகள்லயும் தான் நடக்குது. எல்லா வீடுகள்லயும் நடக்குதுன்னா அது நம்ம பிள்ளைங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல, சமூக பிரச்சனையா? ஏன் அவங்க வர மாட்டேங்குது? நீங்க உங்க கசின்ஸோட ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பி போக
காண்பிச்ச ஆர்வத்தை நம்முடைய பிள்ளைகள் ஏன் காமிக்கிறது இல்ல? ஏன் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள போய் கதவை தாப்பு போட்டுக்கிறாங்க? ஐ திங்க் அவங்களுக்கு வேற ஏதோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, அவங்கள வேற ஏதோ ஒரு விஷயம் என்கேஜ் பண்ணி வச்சுக்குது, அப்படிதான் நான் பாக்குறேன். சார் என்னால் இந்த என்னோட குழந்தைங்கள இருந்து பார்க்கும்போது பொறுத்துக்க முடியாதது இந்த லேசினஸ். லேசினஸ் அப்படின்னா என்ன? குளிக்கிறதுக்கு கஷ்டம், குளிக்கிறதுக்கு கஷ்டம். இல்ல இன்றைக்கு இருக்கிற பசங்க கிட்ட பாதி பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு. குளிக்க மாட்டேங்கிறாங்களா? குளிக்கிறது கஷ்டம், பல் விளக்குறது கஷ்டம், பங்க்சுவாலிட்டின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நீங்க எந்த குழந்தைகிட்ட வேணாலும் கேட்டு, இல்லம்மா 5 நிமிஷம் லேட்டா போனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. லேட்டா போறதா அவங்க குளிக்கிறதுங்கிறது நீங்க கேட்டு பாருங்க சார், இது உண்மை. இன்னைக்கு டாலரேட்டே பண்ண முடியாத ஒரே விஷயம் அதுதான். ஏன் குளிக்க மாட்டேங்கிறாங்க? அந்த லேசினஸ், போனோட அடிக்ஷனா இருக்கலாம், இல்ல டிவியோட அடிக்ஷனா இருக்கலாம். யார் என்ன பண்ண போறா என்ன? இப்போ அந்த மாதிரி ஒரு சாப்பிட்றதுல கூட சில பேருக்கு எவ்வளவு சோம்பேறித்தனம்னு கேட்டு பாருங்க. பீப்புள் டோன்ட் ஈட் தேர் ஓன் ஸ்கொயர் ஆஃப் மீல்ஸ். அது காலையிலயா இருக்கட்டும் மாலையிலயா இருக்கட்டும், they don't care to eat. ரொம்ப முக்கியமான ஒன்று பங்க்சுவாலிட்டி, லேசினஸ் வேற. ஜென்ரேஷன் கேப்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ உள்ள பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபுல்லா ஓப்பனா எதுவுமே சொல்றது கிடையாது. ஸோ கொஞ்சம் ஓப்பனா அவங்க பிரச்சனைகளை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது நாங்க இருக்கோம் ஹெல்ப் பண்றதுக்கு, இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட சன்னோட பர்த்டேக்கு நான் பேங்க்ல 18 இயர்ஸ் முடிஞ்சவொடனே சின்னவனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். சரி, ஃபர்ஸ்ட் பர்த்டே வர 18 இயர்ஸா மேஜர் ஆயிடும். 1 மந்த்தா நான் பேங்க் போயிட்டு எல்லாம் அந்த ஆன் த டே ஆஃப் த பர்த்டே கொடுக்குறேன். இதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க, 1 மந்த் கழிச்சு அவன் வந்து வேற பேங்க், அதுல வந்து என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அவனோட ஆதார்லயும் என்னோட மொபைல் நம்பர் தான் இருக்கு. ஸோ ஒரு நாள் காலேஜ்ல இருக்க ஓடிபி வந்துட்டே இருக்கு, என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், அவன் வந்து ஆதார்ல அவனோட மொபைல் நம்பர் மாத்தினான். அதை வச்சாதான் என்ன பண்ண முடியும், ஈ கேன் அப்ளை ஃபார் ஓப்பன் அ நியூ அக்கௌண்ட். ஸோ அதான் சொல்கிறேன், நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், பசங்களுக்கு எல்லாமே பண்ணுறோம். ஏன் அவங்க வந்து நம்மளை வந்து எனிமியாக பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்லை? உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அது மாதிரி மாறுறாங்க? இந்த ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எங்க வருது? 18 வயது நிரம்பிய ஒருத்தருக்கு அவரோட வங்கி கணக்கை தொடங்குவதற்கு அவரோட அம்மா உதவி தேவையில்லை, நம்பர் 1. இன்னொன்னு, 18 வயசு நிரம்பின ஒரு பையனுக்கு அவன் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுல என்ன செலவு பண்ண போறாங்கிறது எப்படி பார்த்தாலும் பில்லு நீங்க தான் கட்ட போறீங்க. ஆப்வியஸா பில்லு நீங்க காசு நீங்க தான் கட்ட போறீங்க, பில்லு உங்களுக்கு வரப்போகுது. ஏன் ஒவ்வொரு முறையும் ஓடிபி உங்க நம்பருக்கு வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, அவன் இப்பதானே சார் 18 இயர்ஸ் முடிஞ்சது. 18 இயர்ஸ்ங்கிறது வந்து இப்படி பாக்குறீங்க, அது அப்படி இல்ல. 18 இயர்ஸ்ங்கிறது இப்படி படிச்சுட்டு தானே இருக்கான், அவனும் இன்னும் சின்ன பிள்ளை தானே, படிச்சுட்டு தானே இருக்கான் காலேஜ். எனக்கு என்னன்னா, நீங்க ஒரு மாசத்துக்கு கொடுக்குற காசுக்கு என்ன செலவு பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கான ரைட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் ஓடிபி உங்கள்கிட்ட வாங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவன் படிக்கிற காலம் வரைக்கும் அவன் இன்னும் குழந்தையாட்டு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே 16 to 18 இயர்ஸ் ஆனோடனே அவங்க நினைச்சிட்டாங்க அவங்க எல்லாம் பெரியவங்க, தே கேன் டூ தேர் ஓன் அப்படின்னு நினைச்சு. இப்ப சொல்லுங்க, 18 வயசான ஒரு ஆள் தன்னை குழந்தையா நினைக்காம இருக்கிறது சரியா? 18 வயசு பையனை இன்னமும் குழந்தையா நினைக்கிறது தப்பா? குழந்தையா தான் சார் நினைக்க தோணும். நினைக்க கூடாது. அடிப்படையில இந்த விவாதமே அதுதான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேசுவோம். இப்ப இவங்க சொன்ன மாதிரி அந்த லேசினஸ், அந்த கொஞ்சம் உதாசனம் படுத்துறது, சரியா இவங்க சொல்றதை கேட்கறது இல்லை, இந்த குணங்கள்லாம் அவங்களா பிக்கப் பண்ணி வரும் பொழுது இவங்க இன்னும் அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வருது. இல்ல, ஆர்கனைஸ்டுங்கிறதுக்கு நீங்க என்ன பொருள் வச்சிருக்கீங்க சார்? ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறது நிச்சயமா காலையில எந்திரிக்கிற டைம்ல அந்த பசங்க எந்திரிக்கல. இல்ல, அதை நான் நிச்சயமா இன்சிஸ்ட் பண்ணல. இப்ப காலையில எழுந்து காலையில ஒரு 11-12 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தா அவங்க உடல் நலம் நன்றாக இருக்குமா? அதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி. நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு டிவியோ இல்லை வேற ஏதாவது ஓடிபி டிவிலையோ படம் பார்த்துட்டு இருந்தா அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும்? அதுதான் என்னுடைய பெற்றோருங்கிற முறையில் அது என்னுடைய கன்சர்ன். அதை தான் நான் முக்கியமாக நான் கேட்குறேன். ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, ஆனால் அந்த ஃப்ரீடத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதுதான் நான் என்னுடைய பெரிய ஒரு வாதமாக நான் வைக்கிறேன். ஒரு காமன் டயலாக் நம்ம கேட்டிருப்போம், இந்த காலத்து பிள்ளைகளே இப்படிதான் அப்படின்னு. அத்தனை காலகட்டத்திலும் டயலாக் வரும். இதுலேருந்தே நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்தந்த பேரண்ட்ஸ்க்கும் அந்தந்த பிள்ளைகளுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது. முதல் கட்டம் நாம சில புரிஞ்சுக்கணும், சில நம்மளை புரிஞ்சுக்கணும். இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு த சேம் திங். அங்கே தான் இஷ்யூஸே ஆரம்பிக்கிறது. டிஃப்ரென்ஸ் அங்கே தான் வருது. அவங்க இருக்கிறத வேற உலகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பின்னாடியே போய் அவங்க நச்சு பண்ணால் அது வேலைக்கே ஆகாது. நம்ம அவங்களுடைய பார்வையில் நாம வந்து சில விஷயங்களை பார்க்கணும். நீங்க சொல்றதுல என்னன்னா, இவங்க நிறைய விஷயத்தை அக்சஸ் பண்றாங்க, முந்தின தலைமுறை அக்சஸ் பண்ண முடியாத பல விஷயங்களை அக்சஸ் பண்றாங்க. அப்படி பார்த்தா இவங்க எவால்வேட் ஆயிருக்கணும், பயங்கர எவால்வ் ஆயிருக்கணும், ரொம்ப திறம்பட செயலாற்றி இருக்கணும். ஆனா இது எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா, அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க.
10 மணி வரைக்கும் காலைல எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு செல்ஃப் எஸ்டீம் எனக்கு அதிகமா இருக்கு, என் பின்னாடி உட்காந்துக்கிட்டு என்னைய வந்து லெஃப்ட் போ ரைட்டு போன்னு சொல்லாத, எனக்கு உன்னை பத்திரமா கூட்டிட்டு போய் விட தெரியும்னு சொல்ற நபர் இன்னொரு பக்கம் செல்ஃப் எஸ்டீம் இல்லாத ஆளாவும் இருக்கிறாரு. நீங்க அதை எப்படி சரி பண்ணுவீங்க? இங்க இவங்களோட பயம் அதுதானே. அப்சல்யூட்லி ட்ரூ. அங்கதான் நான் சொல்றேன், நாம வந்து பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்ல விட்டு தான் நம்ம பிடிச்சாகணும். எங்க வரைக்கும் விடலாங்கிறீங்க? we have to give them some time. See, இதுல வந்து ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுல என்ன பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. My point is, can you control that today? எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் இந்த கேள்வி முதல்ல தூக்கி த்ரோ பண்ணும்போது நீங்க உங்க பெற்றோர்கள் கிட்ட வெறுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டேன். உங்க பிள்ளைகளை பார்த்து வெறுக்கிற விஷயம். ஆனா நீங்க ரெண்டு பேருமே இந்த வெறுக்கிறங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. லெட்ஸ் டிபேட். சொல்லுங்க மேடம். நான் வந்து ஒரு பேசிக்கலா சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர் சார். அப்போ எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா, டோன்ட் ஹேட் அ பர்சன், ஹேட் ஹிஸ் பிஹேவியர். அடுத்தவனையே கூட அவனை வெறுக்காத, அவன்கிட்ட ஒரு ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் இருந்தால் வெறுன்னு சொல்லும்போது பிள்ளைங்களை வெறுக்கவே முடியாது சார். அதில் தான் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பிள்ளைங்க வந்து நான் 3 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் செல்ஃபிஷாக இருக்கிறதா நினைக்கிறேன். மற்ற 2 விஷயமுமே நான் வெறுக்கலை, ஆனால் எனக்கு வலிக்குது. ஏன்னா நான் சொல்ற நல்ல விஷயம் நல்லதுக்காக சொல்றேன், ஆனா நீ கேட்க மாட்டேங்கிறியே. ஓகேயா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஹேபிட்ஸ் கொடுக்குறோம் சார். ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா நல்ல ஹேபிட்ஸ் அங்கே எழுதிருக்கீங்க இல்லையா, சிந்தனை செயலா மாறணும். தாட்ஸ் பிகம் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் பிகம் ஆக்ஷன், ஆக்ஷன் பிகம்ஸ் ஹேபிட், ஹேபிட்ஸ் பிகம்ஸ் கேரக்டர், கேரக்டர் பிகம்ஸ் டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பெற்றோர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுகிறது வந்து ஒரு சிந்தனையா மாறி அவங்களோட எதிர்காலமா மாறணுங்கிறதுக்காக தான் சொல்றோம். நல்ல ஹேபிட்ஸ் are like seeds. அதை வந்து கல்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டம். பேட் ஹேபிட்ஸ் are like weeds, தன்னால வளரும். ஸோ அம்மா அப்பா திருப்பி திருப்பி சொல்ற விஷயங்கள் வந்து எவ்வளோ எரிச்சலா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் seeds takes its time to grow அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அவங்க. அப்படிங்கறது இவங்க பேசின ஆன்சர்ல எந்த ஆன்சர் வந்து இதெல்லாம் பிரச்சனையே இல்லப்பா நீங்க நினைச்சீங்க? இந்த பொண்ணு சொன்னதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ண விரும்புறேன். அதாவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன அங்கீகாரங்கள் கேக்குறாங்க, அவங்க கொடுத்துருங்களேன். சின்ன சின்ன அங்கீகாரங்கள் கொடுங்க, தப்பு கிடையாது. பிள்ளைகள் சின்ன சின்ன அங்கீகாரத்தை கேக்குறாங்க, ஏன் கொடுத்துருக்கேன்? உங்களுக்கு மொபைல் பத்தி தெரியாது, வண்டியோட சர்வீஸ் பத்தி தெரியாது, அதை பத்தி தெரிஞ்ச ஒரு பிள்ளை அப்பா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, நீங்க 10 மணி நேரம் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லும் போது, இல்லப்பா என் புள்ளதான் சொன்னுச்சு, அவ சொன்ன கரெக்டா இருக்குங்கிற அங்கீகாரத்தை ஏன் பெற்றோர்கள் கொடுக்கலன்னு கேக்குறாங்க. என்ன கேக்குது? நான் கொடுத்த நம்ம பேசுறதுல என்ன உங்களுக்கு பிள்ளைங்கள்ட்ட என்னங்க ஈகோ? ஒரு குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கினா இன்னொரு குலோப் ஜாமுன் பாக்கெட் ஃப்ரீ வந்து நான் குழந்தையா இருந்த காலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு குலோப் ஜாமுன் உடைச்சதுக்கு அந்த புள்ள மனசை உடைச்சிருக்கீங்களே, இதை மன்னிக்கிறதுக்கான குறைஞ்சபட்ச பார்வை நமக்கு இல்லையே. நிச்சயமா அதுவும் தவறு. பேசலாம். எஸ், நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், ஃபுல்லாக டெய்லி காலேஜ் போகிற, வந்தவுடனே படிக்கிற, ஃபுல்லாக நீ உன்னோட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் கேட்குற ஒன்னே ஒன்று, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, ஒரே ஒரு ரோசரி மட்டும் டெய்லி சொல்லிடு, அது மட்டும் சொல்லிடு. சர்ச்சுக்கு ஓடுற, கோயிலுக்கு ஓடுற, டைம் நீ சர்ச்சு அங்கே போகணும், அந்த சர்ச்சுக்கு போகணும், இந்த சர்ச்சுக்கு போகணும், போங்க. நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், வீட்டில் அந்த ஒரு 1/2 hour அந்த ரோசரியை நீ சொல்லு. அது நடக்கவே மாட்டேங்குது. எங்களுக்கு 10 பேர் வீட்டில், நாங்கள் 6 மணி ஆனால் எல்லாரும் அந்த ஜெபமாலை சொல்லி அப்படியே பிறந்து வளர்ந்து பழக்கமாயிடுச்சு. நானும் 22 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி வந்து, நானும் அட்லீஸ்ட் 3 பேரோட சேர்ந்து ஒரு நாளாவது ரோசரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அப்பாவாவது சரி வேலைக்கு போயிடுவாங்க, முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. நீ என் கூட இருந்து செய்யுமானா அந்த நேரத்தில் தான், அம்மா அசைன்மெண்ட் இத்தனை 12 மணிக்கெலாம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடணுமா, அம்மா ப்ளீஸ்மா, நீ தனியாக தான் சார் பண்ணுவேன், நீ வாமா அப்படின்னா நான் பண்ணிக்கிறேம்மா. படுக்க உட்காந்துருவாங்க. ஏம்மா இன்னைக்கு ஜெபம் படிச்சிட்டியாம்மா, நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா, நான் சொல்லியிருந்தேன். 10 நிமிஷத்துல அந்த ஜெபமாலை எப்படி முடியும்னு தெரியாது சார், அவங்க சொல்லிடுவாங்க. அது என் கூட சேர்ந்து சொல்றதுக்கு மட்டும் அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. அது சேர்ந்து சொல்ல மாதா டிவியில் 8 மணிக்கு போட்டு அதை வீட்டில் அப்படியே டெய்லி அந்த 8 மணி to 8:30 அந்த சவுண்டாவது வீட்டில் கேட்கணும்னு நான் போட்டு விட்டுருவேன் சார், நீ எப்படி படிச்சுக்கிட்டு இருந்தாலும். ஆனா என் கூட உட்கார்ந்து சொல்லணுங்கிற ஆசை அது நிறைவேறாத ஆசையா இருக்கு. ஏன் அதுக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல தான் படிக்கணும், அவங்க படிக்கணும் எழுதணும் சொல்லும் போது அதை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியல. வர மறுக்கிறதுக்கான சொல்ற எல்லா காரணமும் உங்களுக்கு நியாயமா தான் இருக்கு. நியாயமா தோணுது சார், ஆனா அது நியாயமா தோணுது. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிருவேன். கடவுளே, என் பிள்ளையால இன்னைக்கு வர முடியல, என் பிள்ளைக்கு மன்னிச்சுக்கோங்க, அவளை எதுனா தண்டிச்சிடாதீங்க,
அப்படின்னு அவளுக்காக நான் கேட்டுக்குவேன். இது ரொம்ப கொடூரமா இருக்குல்ல. இல்ல இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கிற மாதிரி, அடுத்த நாள் ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, அவங்க வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு, எல்லாருக்கும் சமைச்சு முடிச்சுட்டு, வீட்டை தொடச்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க ப்ரே பண்றதுக்கு ஒரு டைம் ஒதுக்குறாங்க. ஒரு ஜெபமாலை சொல்றதுக்கு ஒரு அம்மா இவ்வளவு முறை கூப்பிடுகிற போது ஒரே ஒரு முறை போய் அவங்க கூட உட்கார்ந்து அதை நிறைவேற்றி வைக்கிறதுல என்ன சிக்கல்? இல்ல சார், நான் அவங்க கூட பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் இல்ல. இல்ல நீங்க சொல்லிருங்க நேரம், அது பிரச்சனை இல்லை எனக்கு. இப்போ இல்ல நான் அவங்க கூட ஜெபமாலை சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, என் புள்ள விரும்புது ஆனா அது நடக்க மாட்டேங்குது, நாட் ஹேப்பனிங். வொர்க் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீ அவங்க சொல்ற ஏத்திஸ்டா? மாதிரி உண்மை சார். கடவுளை மறுக்கிறவரா நீங்க? அப்படியெல்லாம் இல்ல சார். அவங்க சொல்ற மாதிரி நான் கோயருக்கு எல்லாமே கேட்டிசம் கிளாஸ் டீச்சர் வேற. உங்க பேர் என்னமா? மேரி ஸ்வேதா. மேரி ஸ்வேதா. நான் சொல்றேன், ஒரு கடவுளை மறுக்கிற ஒரு நபன் கூட தான் அம்மா உட்காந்து ஜெபமாலை சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களோட போய் உட்காந்து சொல்றது தாங்க கடவுள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனே அது அம்மாவுக்காக செய்யணும்னு சொல்லும் போது உங்களுக்கு அம்மா நம்பிக்கை இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஜெபமாலை நம்பிக்கை இருக்கு, ஆனா உட்கார மட்டும் மாட்டேங்கிறீங்களா? அது ஏன்? இனிமே உட்கார இல்ல எனக்கு அவங்க சொன்ன பதில் இனிமே உட்காந்துருவாங்க. இல்ல எனக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ ஒரு ஜெபமாலைக்கு உட்காராவிட்டாலும் அவளுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையால அவளை மன்னிச்சிருன்னு வேண்டுங்கிற அந்த மனசு இருக்கு, அது ரொம்ப பெருசு இல்ல. இல்ல ஏன் அம்மா அப்பாக்களோட சின்ன சின்ன விஷயங்களை கூட பூர்த்தி பண்ணு. நான் இந்த மாதிரி இருந்தா பூர்த்தி பண்ணிட்டு பெருசா ஏதாவது அழட்டிட்டு போயிடுறேன். உங்களுக்கு அது வரமாட்டேங்குது ஏன்? வெறுக்கிற மாதிரியான எதையும் இருக்கிறதா அந்த பிள்ளைகள்கிட்ட? இவங்க இல்ல, இவங்க பார்த்தா ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்க. இவங்களை தவிர ஒரு ஜென்ரல் சொசைட்டி, ஒரு ஜென்ரல் டீனேஜ் சொசைட்டி, ஒரு 14, 16 to 25 வரைக்குமான இளைஞர்களுக்கு இவங்க செய்யறது பிடிக்கலப்பா, எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயம் பிடிக்கல அப்படின்னு, அதாவது ஒரு விஷயம் நான் பிடிக்கல இல்ல வெறுக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட இதை இவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா இவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. as a teacher இந்த மாதிரி நீங்க சொல்லிடுவீங்கங்கறனாலதான் நான் பிகினிங்ல இருந்தே திரும்ப வெறுக்கிறேங்கிற வார்த்தையை போடுறேன். ஒண்ணுமே கிடையாது. procrastination, ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு செய்யறது. ஓகே, நீங்க உங்களை பாதிச்ச நபர்கள் யார் யாருன்னு சொன்னீங்கன்னா? பைக் ஓட்டுறது. நீங்க உங்க அம்மாவை சொல்றீங்க. நான் பைக்ல போகும்போது நானே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், பக்கத்துல வண்டி வருது, நான் லிட்டரலா ஐ ஷேக், பக்கத்துல வண்டி வருது, இந்த பக்கம் வண்டி வருது, பார்த்து முன்னாடி வண்டி வருது, நான் ஓட்டுறேன், எனக்கு தெரியும், நான் பார்த்து போவேன், நீ யோசிக்காதன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவார். ஏன் நான் இப்படி சொல்றேன்? அப்ப எனக்கு என்ன நடந்தது, இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது நடந்திருக்கும், அந்த விஷயம் உங்க அம்மா மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கலாம். ரைட், அது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க உங்க அப்பா, நான் ஃபர்ஸ்ட் அப்போலேருந்து சொல்லிட்டே இருக்கேன், என்னோட கான்டாக்ட், நான் இந்த கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒருத்தங்க வருவாங்க செய்வாங்க. பட் he didn't listen. Let me tell you, next time you would definitely take it. அன்னைக்கு அவர் சொன்னா அது சரியா இருந்தது, நம்ம செய்யணும். அந்த தம்பி சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க தாத்தா பாட்டி கிட்ட பேசக்கூடாதுன்னு. அதுல அவரோட மெச்சூரிட்டி லெவலையும் நான் பாக்குறேன். இந்த விஷயத்துல இந்த மேடையில அவர் இதை கொண்டு வந்ததுன்றது எல்லாருக்குமே ஒரு பாடம். எங்க வீட்டுல சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே பெரியவங்களுக்குள்ள சில மனஸ்தாபம் இருக்கதா செய்யும், நாங்க பேச மாட்டோம், அவங்க வந்திருக்காங்க, முதல்ல போயிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வா, அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல என் பிள்ளைக்கோ எல்லா வீடுகளும் இருக்கா, அது அந்தந்த வீட்டை பொறுத்துதாங்க. எங்க வீட்டுல உங்க வீடு இங்க என்ன சிக்கல்னா, இங்க எடுத்து வைக்கப்படுகிற புகார் எப்படி எக்ஸெப்ஷனலோ, எடுத்து வைக்கப்படுகிற சொல்யூஷன் எக்ஸெப்ஷனா தான் இருக்கு. கண்டிப்பா நீ உங்க வீட்டுல நான் பேசல அதனால நீயும் பேசாத, எனக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குன்னு சொல்ற பெற்றோர்கள்ட்ட நீங்க என்ன பேசுவீங்க? அந்த பெற்றோர்களுக்கு தான் நான் சொல்ல விரும்புறேன், இதே விஷயத்த பின்னாடி உங்க பிள்ளை உனக்கு பண்ணுவோம். அதனால நீங்க எப்படி நீங்க மாத்தி நினைக்கணுமோ, மாத்தி உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணுமோ, அதுதான் ரொம்பவே முக்கியம். நீ உன் தாத்தா பாட்டிகிட்ட பேசு, என்ன அவங்க உன்னை ஏமாத்திட போறாங்க? குடும்ப பிரச்சனை என்ன நமக்கு தெரியாது, ஆனா என்னுடைய சொந்த தாத்தா பாட்டிக்கிட்டே பேசுவேன். ஆனா அவன் தெளிவா இருக்கான் பாருங்க. அதே அம்மா அவன் ஃப்ரெண்டு மாதேஷ்ட பேச வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அவன். சோ அவன் இந்த இடத்துல ஒரு புகார் தான் சொல்ல வந்திருக்கானே தவிர சொல்யூஷன் அவனுக்கு தெரியுது. சரி, உங்க மாமனார் மாமியாரை பத்தி எனக்கு தெரியாது, அதனால நீ சொல்றது கேட்கிறேன், ஆனா என் மாதேஷ் பத்தி எனக்கு தெரியும், அதனால நான் கேட்க மாட்டேங்கிற இடத்துக்கு போயிட்டாப்ல. இல்ல, சோ அப்பா அம்மாக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி விஷயத்த பிள்ளைங்களை பண்ண வைக்க கூடாது. இவங்க சொன்னதுல ஏதாவது பொய் இருக்கும்ல, இல்ல இவங்க சொன்னது அப்படி நடக்கல, ஒருவேளை அவங்க வீட்டுல அது நடந்திருக்கலாம், ஆனா அவங்க மாத்தி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன நினைக்கிறீங்க? சார் அவங்க சொன்னாங்கல்ல சார், இந்த சொந்தக்காரங்க வந்தா ஒரு வெட்டிங் எதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கூட்டிட்டு போனா ஏன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு அவங்கள முன்ன பின்ன பார்த்துருக்க கூட மாட்டோம் சார். அவங்க ஏதோ ஒரு தூரத்து சொந்தமா இருப்பாங்க, நமக்கு தெரியாது.
நம்மளையும் அத்தனை வருஷம் பார்த்துருக்கவே மாட்டாங்க, நம்மளையும் கூட்டு போயிருக்க மாட்டாங்க. நமக்கு 2 வயசு 1 வயசா இருக்கப்ப இல்லை பிறந்தப்ப பார்த்துருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு நான் யாருன்னு தெரியுமா சொல்லு அப்படின்னு. நீ என்ன சூப்பர் ஸ்டாரா இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்க வேண்டியதானே திருப்பி? நீ சொல்லாத, நம்ம கூட நம்ம அம்மா அப்பாவே சொல்ல விட மாட்டாங்க. அப்போ நீ வந்து சொல்லி வளர்க்கல பிள்ளைக்கு, நான் யாருன்னு வந்து நீ என்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இது ஒருனா நான் வந்து உனக்கு பெரியமா, அப்போ வந்து நான் உனக்கு பெரியமான்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கலையா, உங்கள் அப்பா உனக்கு சொல்லி கொடுக்கலையான்னு கேட்பாங்க சார். இப்படி ஒரு சீனரியோ நடக்கும். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நமக்கு ஆகாதவங்க, யாரும் கூட அண்டிராதன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதான். நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு கல்ச்சுரல்ஸ்க்கு போறீங்க, ஒரு இசை திருவிழாவுக்கு போறீங்க, ஒரு ரகுமானோட கான்சர்ட்டுக்கு போறீங்க, உங்க ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வராங்க, அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாது, இல்ல அது யாருன்னே எனக்கு தெரியல, நான் அவங்களோட வரமாட்டேன் நீங்க சொல்ல மாட்டீங்களே. உங்களுக்கு அவர்கள் முன்பின் தெரியாதவர்கள் அப்படிங்கிற காரணத்தாலதான் நீங்க ரிலேஷன் பார்த்து ஓடுறீங்களா? இல்லையே, அது மட்டும் காரணம் இல்லை. எது காரணம்? நீங்க புதுசான ஆட்களோட போக விரும்புறீங்க, ஆனா அது உங்க சொந்தக்காரங்களா இருக்க கூடாது, அதான் சிக்கல். அது ஏன்னு கேக்குறேன் சார். நான் சொல்லலாம் சார், நம்ம இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனா அந்த விஷயமே அங்கே நம்ம புதுசாக ஒரு சொந்தக்காரங்களை பார்க்கும்போது மாறுது. அவங்க நம்மக்கிட்ட எடுத்ததுமே அடுத்து என்ன பண்ண போகிற இந்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார். இன்னொன்று 3 வருஷம் முன்னாடி பார்த்தா இன்னும் அதே ஹைட்லேயே இருக்கிறியே அப்படின்னு அந்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சார். நம்ம வீட்டில் நடக்கிற இஷ்யூலாம் நம்ம மூலியமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்றதுல, ஐயோ இங்கே போனால் அவர் இருப்பார், அவர் இருக்கனாலே நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ற ஒரு பயம் வருது சார் எங்களுக்கு. அடுத்து என்ன பண்ண போறீங்கிற கேள்வியை ஒரு சொந்தக்காரர் கேட்கும் போது நமக்கு கோவம் வந்துச்சுன்னா, ஒரு சொந்தக்காரர் இல்லாத யார் கேட்டாலும் அந்த கேள்வி நம்ம பதில் சொல்லுவோம் மாட்டோமா? இல்லப்பா இதான் பண்ண போறேன், நீங்க என்ன பண்றீங்க திருப்பி கேட்கறதுல என்ன சிக்கல்? ஏன் உங்கள்ட்ட திருப்பி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? உன் பையன் ரொம்ப இழுத்து பேசுறான், என்ன வளர்ப்புன்னு அப்பாட்ட போய் கேட்டாங்க. இப்பதான் இத சொல்றதாம நான் சுத்தி இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். வரேன். எஸ், இப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா, நான் வந்து இப்போ சொந்தக்காரங்க வந்து இப்படி கேட்குறாங்க, அடுத்து என்ன நெக்ஸ்ட் என்ன வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு கேட்கும்போது, த ஆஸ்கிங் ஆஃப் த டோன் ஒன்று இருக்கு சார். என்னப்பா தம்பி அடுத்து என்னப்பா பண்ண போற அப்படின்னு கேட்கறதுக்கு, தம்பி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல, நீங்க உங்களை எதிர்த்து நீங்க வாழ்க்கையில எதிர்கொள்ள போற எல்லாரும் வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா, நல்லா தாடி வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன இப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி நபர்கள் உங்களுக்கு அமைய மாட்டாங்க. உங்களை சோதிக்கிற, உங்களை திணறடிக்கிற, உங்களை மூழ்கடிக்கிற, உங்களை எந்திரிக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நீங்க எப்ப பதில் சொல்லி பழகுவீங்க? சார் நான் என்ன சொல்றேன்னா, அந்த மொமெண்ட் யூ ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நீங்க சாதிச்சுட்டு நீங்க பேசுங்கங்கற சொல்றேன். இல்ல, அவங்க எழுப்பின பதில், ஒரு சொந்தக்காரர் வந்து என்கிட்ட என்ன பண்ண போறேன்னு கேட்டா அவனுக்கு பதில் சொல்றது இல்ல, அவருக்கு பதில் சொல்றது இல்ல பிரச்சனை. ஏன் நீ அவருக்கு பதில் சொல்லலன்னு இவங்க கேட்க போறாங்க பாரு, இதுதான் பிரச்சனைங்கிறாங்க. அப்பா அம்மா கேட்பாங்க, இன்னும் அவங்க சித்தப்பா வந்து கேட்டாரா நீ மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டியா, இதே மாதிரி அவங்க அண்ணன் பண்ணாருன்னு ஆரம்பிப்பாங்க. அது என்னோட சாய்ஸ் தான் சார். நான் என்னைக்கு வேணாலும் ப்ரூவ் பண்ணுவேன் சார். எண்ட் ஆஃப் தி டே நான் ப்ரூவ் பண்ண போறேன்ற எனக்கு நான் வந்து தீர்க்கமா நான் வந்து அதுக்கு இன்டென்ட் இருக்கு. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், அவர்கள் செய்வது தவறு. ஒரு சொந்தக்காரர் ஒரு முன்ன பின்ன தெரியாத பையன்கிட்ட வந்து இப்படி கேட்க கூடாது, அவருக்கு அறிமுகப்படுத்தப்படாத ஃபீல்ட பத்தின ஒரு ஐடியாவை கொடுக்க கூடாது. அதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அவருக்கு அதெல்லாம் தெரியல, நமக்கு தெரியுது இல்லையா? இப்ப நமக்கு என்ன தெரியும்னா நீங்க செய்யறது தப்புன்னு தெரியுது, ஆனா அவர்கிட்ட தப்பு நம்ம சொல்ல முடியாது. நீ அந்த ஆன்சரை எந்த லெவல் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும் நான் கேட்கறேன். அதான் சார், until we prove it, அதாவது நமக்கு என்ன ஐடியா. நான் தான் உங்க சித்தப்பான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. கல்யாணத்துல வந்து நிக்கிறீங்க, எந்திரிச்சு நில்லுங்க. சொல்லுங்க சித்தப்பா. பாவி என்ன பண்ற? நான் இப்போ எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கேன் சித்தப்பா. எம்எஸ்சி எங்க பண்றீங்க? லாலா காலேஜ்ல பண்றேன்ப்பா. என்ன பண்றீங்க? லாலா காலேஜ்ல முடிச்சு என்ன போறீங்க? அடுத்து ஒரு எக்ஸாம் எழுதலாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறேன். ஏற்கனவே 5 வருஷம் ஆச்சுல, இப்போ எம்எஸ்சி 5 வருஷம் ஆயிரல, இப்போ சம்பாதிக்க போவீங்க? இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணனே சம்பாதிக்க போறேன். அரியர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அரியர் இருக்குது. எம்எஸ்சி அரியர் வச்சிருக்கீங்களா? அரியர் வச்சா எப்படி வேலை? கேம்பஸ்ல எடுக்க மாட்டாங்களா கெமிஸ்ட்ரிக்கு? நான் கேம்பஸே வேணாம்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அரியர் வச்சா எடுக்க மாட்டாங்கப்பா. கேம்பஸ் வேணாம்ப்பா, நான் கிளியர் பண்ணிட்டு நான் எக்ஸாம் காம்படிட்டிவ் வெளிய தான போக போறேன். அப்ப நான் அங்க போய் நான் கிளியர் செமஸ்டர் எக்ஸாமே கிளியர் பண்ணாம இருக்கீங்களா? எப்படி பண்ணீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுவீங்க? நான் சின்ன வயசுல இருந்து அதான் படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. அப்ப உங்களுக்கு வேலை கிடைக்கும், வேற வேலை ஃபீல்டுக்கு போலாம்லப்பா. நான் வேணா அப்பாட்ட சொல்றேனே. இல்லப்பா ஜஸ்ட்ப்பா, இந்த ஃபீல்டுக்கு இந்த படிப்பு தான் வேணும்ன்றது அவங்க கோட் பண்ணிருக்காங்க. உங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்காரு, 5 வருஷமா நீயும் செமஸ்டரா அரியர் வச்சிட்டு இருக்க, நல்லா இருக்காது. நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி அரியரோட போய் நிக்குது, நல்லாவா இருக்கு? எங்க அப்பா தான் சம்பாதிச்சு போடுறாங்க, எங்க அப்பா தான் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, உனக்கு என்னடா வேலைன்னு கேக்குறியா? இதாண்டா நான் சொல்ல. ஓகே, இந்த கம்யூனிகேஷன் பண்ண முடியும்ல? எஸ், வேற சார் அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸ் ஒன்று சொன்னாங்க, நாங்கள் எப்பவுமே சோஷியல் மீடியாலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, அதான் கெட்டு போகிறோம் அப்படின்னு. இன்னொன்று, நாங்கள் கெட்டு போகலை. ஏன்னா நாங்கள் குழந்தையா இருக்கும்போது அழுவும் போது ஒரு பொம்மையை நீங்கள் கையில் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் ஃபோன் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் குழந்தையா இருக்கும் போது நாங்கள் அழுவோம். குழந்தையா இருக்கும் போது ஃபோன் வேணாம், என் பொம்மை தான் வேணும். அது எங்களுக்கு தெரியாது. இல்லை சார், ஃபோன் எடுத்து கொடுத்துருவாங்க, இந்த பொம்மை சேனல் பாரு, இந்த இதை பாரு அப்படின்னு சின்ன வயசுலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவன் மொபைல்னா தான் எல்லாம் பண்ண முடியும். அதே நாங்கள் வளர்ந்து வரும்போது எங்களோட கஷ்டம். இதே மாதிரி அந்த அம்மா மொபைல் நீங்கள் அழுவும் போது எடுத்து கொடுத்த மாதிரி இதே மாதிரி ஒரு அப்பா டெக்ஸ்ட் புக் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு,
நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ அப்பா அம்மா கொடுத்துட்டாங்களே, அது மாதிரி படிக்கிறது இல்லையே, புக்கத்துக்கு ஓரமா வச்சுறீங்களே. நாங்கள் எல்லாம் பண்ணல, எங்களுக்கு பிடிக்கலையே. இல்ல நீங்க, நான் இப்போதான் அவருக்கு சொன்னதா சொல்றேன். இது என்னோட போன். இந்த போன் நீங்க வச்சிருக்க போனை ஆப்வியஸா நீங்க வாங்கிக்க முடியாது இல்லையா? அப்பா அம்மா தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த போனை என்னவா பயன்படுத்த போறீங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தலைமுறைக்கு ஒரு போன் அவசியம்னு தெரிஞ்சு மினிமம் ஒரு இங்க யாரெல்லாம் 15,000 கீழே போன் வச்சிருக்கா? இல்லையே. எவ்வளவு போன்? 14. 10,000 கீழே யாரெல்லாம் போன் வச்சிருக்கீங்க? இப்ப யார் வச்சிருக்கீங்க கையில? என்ன போன்? எவ்வளவுமா? 6,000 ரூபாய் அந்த போன். 6,000 போன். இதுக்கு முன்னாடி எவ்வளவு வச்சிருந்தீங்க? இல்ல இந்த போன் இப்போ அதான் ஃபர்ஸ்ட் போன். ஆமா சார். யார் வாங்கி கொடுத்தா? ஆமா சார். அம்மா வாங்கி கொடுத்தாங்க. 8,000 சார். 8,000 யார் வாங்கினா? அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அம்மா வாங்கி கொடுத்தாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இல்ல இப்போ ஒரு 15 பேர் இருக்கிற ஹால்ல 2 பேரை தவிர மத்த எல்லாருமே 15,000 ரூபாய்க்கு போன் வச்சிருக்கீங்க. இங்க தமிழ்நாட்டோட சராசரி மாத வருமானமே 15,000 ரூபாய். ரைட்? 15,000 ரூபாய் தன் பிள்ளைக்கு போன் வாங்கி கொடுக்குற அப்பா அம்மா அந்த போனை வாங்கி கொடுக்கறதுல இருக்கிற இன்டென்ட் இருக்குல்ல, அவனுக்கு தேவைப்படுது அப்படின்னு, நீங்க அதை ஏன் தப்பா சொல்றீங்க? எனக்கு இந்த போன் தேவை, இந்த போன் எனக்கு ஒரு கம்பானியன். இந்தியாவில் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, செல்போன்கள் மிகப்பெரிய அளவில் தற்கொலைகளின் எண்ணிக்கையை குறைத்து இருக்கிறது. நீங்க ஒரு கம்பானியன் இல்லாம பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்த தனிமையை செல்போன் போக்கி இருக்கிறது. செல்போன் குறித்த ஒரு பெரிய மோசமான பார்வை நமக்கு இருக்கு. இந்த பார்வை ரேடியோ வந்தப்ப நமக்கு இருந்துச்சு. ரேடியோ கேட்காதீங்க, பாட்டு கேட்காதீங்க. டிவி வந்தப்ப நமக்கு இருந்துச்சு, டிவி பார்க்காதீங்க, மோசமாயிருவீங்கன்னு. இது ஒரு அடுத்த வருஷம். இப்ப செல்போன் இல்ல இந்த செல்போன் நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைங்கிற புள்ளியில இருந்து நிக்காம அவங்க எடுத்து வைக்கிற வாதமான கெட்டு போயிருவாங்கிற புள்ளியில நீங்க எப்படி கெட்டு போயிட்டீங்க செல்போன்ல? சொல்லுங்களேன். அதான் 6,000 ரூபாய் செல்போன் எப்படி உங்களுக்கு கெடுக்கும் எனக்கு தெரியல. அதான் சார், நாங்கள் கெட்டு போகலிக்கும் சொல்கிறோம் சார். நாங்கள் கெட்டுலாம் போகல, அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. சரி, என் பையன் ஃபோன் எடுத்தாலே அவன் வந்து அதிலே இருக்கிறான். ஏன்னா இப்போ எங்களுக்கு கருத்து நாங்கள் ஏன்னா ஒரு எமோஷனல் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் இதே நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன்னா 1000 ரூபாய் அதுக்கு லைக் போடுவான், 1000 ரூபாய் அதுக்கு கமெண்ட் பண்ணுவான். புரியுதுங்களா? இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் இல்ல. உங்களுடைய குரலுக்கு, உங்கள் கருத்துக்கு ஒரு சமூகம் மதிப்பளிக்கிறது. அந்த சமூகத்துக்குள் இந்த வீடு இல்லை. கரெக்டா? கரெக்ட் சார். உங்க அப்பா ஸ்டேட்டஸ் வைப்பாரா சார்? உங்க அப்பா ஸ்டேட்டஸ் வைப்பாரா? வைக்க மாட்டார் சார். உங்க அம்மா வைக்க மாட்டார் சார். உங்க வீடுகளில் யாரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க? நான் வைப்பேன் சார். நீங்க மட்டும்தான். உங்க குடும்பத்துல ரிலேட்டிவ் யாரும் வைக்க மாட்டாங்க. வைப்பாங்க சார். சொந்தக்காரங்க. உங்க வீடுல நீங்க மட்டும் தான் ஸ்டேட்டஸ். இங்க இருக்கிற ஆட்கள் யார் யாரோட அப்பா அம்மா எல்லாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க? மைக்கு அவங்கள்ட்ட கொடுங்க. இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு உங்க அப்பா ரிப்ளை பண்ணிருக்காரு அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு எதுக்காவது? பண்ணுவார் சார். என்ன பண்ணுவாரு? நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. ஓகே. நீங்க பிளாக் பண்ணமா? நான் முதல்ல பிளாக் பண்ணிடுறேன் அப்பா. நீங்க எப்படி வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. அப்படி இல்ல சார், என் அப்பா வந்து கருத்து வேறுபாடுல மட்டும் தான் கொஞ்சம் அப்படி. ஆனா அவர் ரொம்ப நல்ல டைப், ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. நான் பிளஸ்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏற்பட்ட டேமேஜ் செகண்ட் ரவுண்ட்ல கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நீங்க இவங்க பேசுறதுல எதுவும் உங்களுக்கு ஒத்து வரல? எனக்கு வந்து ஃபோன் சொன்னாங்க சார். ஃபோன் வந்து ஒத்து வரலன்னு சொன்னாங்க. இப்போ ஃபோன் வந்து தப்பு அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஃபோனாலே நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கூட கலெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால சார், அப்போ வந்து அந்த நம்பர் வந்து எதால் வந்தது? ஃபோனால் தானே வந்து. ஸோ அதுலேயும் நல்ல விஷயம்னு இருக்குல்ல, எல்லாமே பேடான விஷயம்னு பார்க்க முடியாதா சார்? ஒருவேளை நீங்க வந்து ஒரு ஃபோனை யூஸ் பண்ற மாதிரி இவங்களால யூஸ் பண்ண முடியலங்கிற பொறாமையில சொல்றாங்களோ? அப்படின்னு இல்லை, அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, நாங்களும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க யூஸ் பண்ணுற டைம் வந்து லெஸ்ஸாக இருக்கும், நாங்கள் யூஸ் பண்ணுற டைம் அதிகமாக. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கு, அதனால அவங்க ஃபோனை யூஸ் பண்ணல. கரெக்டா? ஆமாம் சார். அவங்களுக்கு வேலை இல்லை, அதனால நீங்க ஃபோனை யூஸ் பண்றீங்க. அவங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு இல்லாத ஒண்ணுதான் இந்த எல்லா பிரச்சனைக்குமான முக்கியமான காரணம். அது என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் சுமக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை விட 8 மடங்கு 10 மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த பக்கம் இருக்கிறவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, படிக்கிறது மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு உங்களையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு அவங்களும் படிச்சுக்கிட்டு பேசிக்கொண்ட ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்க, உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த தலைமுறை கையில் எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் வந்து ஃபேமிலியா மட்டுமே இந்த யூனிட்டை பார்த்துட்டீங்க. ரைட்? நிறைய முக்கியமான கேள்விகளை 2 தரப்பும் முன் வச்சிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கான பதில்களை பெற வேண்டியது நம்முடைய கடமை. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு. புதிய சிந்தனை புதிய செயல் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம முதல் பாகத்துல பார்த்து ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குமான பெரிய வித்தியாசம். ஒண்ணு, இவங்க சுமந்துகிட்டு இருக்கிற பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், படிக்கிறது
தன்னை உயர்த்திக்கிறது, தன்னை ஒரு பர்சனாலிட்டியா கொண்டு போய் நிலைநிறுத்துறது. இந்த ஒற்றை புள்ளியை தவிர இவங்க சுமக்கிற பேர்டன் எதுவும் இல்லை. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமக்காத காரணத்தால் தங்களுக்கு கிடைச்சிருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப லெகுவா கிடைச்சிருச்சுன்னு இவங்க நம்புறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருந்தோம். உங்க 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 ஃபேமிலியோட இன்கம் என்ன? ஜஸ்ட் சே என்ன பண்றாங்கலாம் சொல்ல வேணாம். உங்க ஃபேமிலியோட இன்கம் என்ன? எங்கள் ஃபேமிலியில் மந்த்லி 50,000 to 70,000 இன்கம் வரும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுனால மந்த்லி வந்து 10,000 வரும். மந்த்லி 90,000 to 1 lakh. மந்த்லி 30,000. 30,000. மந்த்லி 80,000. 80,000 வரும். மந்த்லி 60,000. 60,000. மந்த்லி 15 to 20,000. 15 to 20,000. நீங்க 80. சார் 50 to 60. 56,000. சார் 12,000 சார். 12,000. 12,000 per month. Okay. 64,000 சார். 64,000. Okay. 45,000. 45,000. ரெண்டு பேர் சேர்த்தா ஒரு ஆள். ஒரு ஆளு தான். ஒரு ஆள் தான். எஸ். 25K. 25K. மினிமம் 80,000. மினிமம் 80,000. அரௌண்ட் 1 lakh சார். அரௌண்ட் 1 lakh. இந்த கேள்விகளோட அடிப்படை வந்து உங்க வீட்டில் எவ்வளோ ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போடுறாங்க நமக்கு அப்படின்னு எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய வீடுகளில் எடுக்கப்படுகிற முடிவுகளில் உங்களுடைய முடிவு அல்லது உங்க கருத்து எத்தனாவதா இருக்கும்? சார் லாஸ்ட் சார். லாஸ்ட். எஸ் சார். உங்க கருத்து கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க சார், பட் அது ரொம்ப யோசிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். உங்கள் வீட்டில் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சைக்கிள், அண்ணனுக்கு மேரேஜ், எனிதிங், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கும் இல்லையா? இந்த குடும்ப பிரச்சனையை பத்தி விவாதிப்பதில் உங்களுடைய கருத்து எத்தனாவது இடத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? கடைசி தான் சார். ஏன்னா அதான் முடிஞ்சு வச்சே, கடைசி தான். செகண்ட் சார். செகண்ட். ஃபர்ஸ்ட் யாரோட கேட்பாங்க? அப்பாது சார். அப்பாவோட. அதுக்கப்புறம் நீங்க. அதுக்கப்புறம் நான் சார். அதுக்கப்புறம் அம்மா. ஓகே. செகண்ட் ஆர் தேர்ட். கேட்பாங்களா? கேட்டா நீ சொல்லுப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அவங்க பாட்டு போய் அப்படி கேட்கல. நீங்க சொல்றதா அவங்க நடைமுறைப்படுத்துறதா சொல்றத கேட்கறது, உங்களை சொல்ல அனுமதிக்கிறது இல்ல. நான் திரும்ப சொல்றேன், ஒரு வீட்டினுடைய குடும்பத்தினுடைய மிக முக்கியமான எல்லா முடிவுகள்லயும் நீங்க எல்லாருமே above 18 கரெக்டா? வாக்கு உரிமையை ஒரு சமூகம் உங்களுக்கு கொடுத்துருக்கு கரெக்டா? இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வேண்டுமா வேண்டாமா எடுக்கக்கூடிய முடிவை உங்களால எடுக்க முடியும். வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பேரோட முடிவுகள்ல உங்கள் குரலுக்கு உங்கள் குடும்பத்தில் மதிப்பு இருக்கிறதா? செயல்படுத்தப்படுமா? மதிப்பு இருக்கு. ஏன்னா கிரிக்கெட்டோட மாட்டேங்கிறாங்க. உங்களை பெரியவர்களாக பார்க்கிற பார்வை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா? அதுதான் எவ்வளவு சுத்தி கேட்டுட்டு இருக்கேன். எஸ்மா. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. என்ன கேட்டுட்டு நிறைய டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. குட். என்கிட்டயும் கேட்டுருக்காங்க சார். நிறைய டிசிஷன், ஒரு சில முக்கியமான டிசிஷன்ஸ் கேட்டிருக்காங்க என்கிட்ட. நான் சொன்னதை ஒரு சில டைம்ல நிறைய கேட்டிருக்காங்க சார். கேட்டிருக்காங்க. எஸ். கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஓகே 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 ஓகே. தென் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் சார். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எஸ் சார். நீ அம்மா மட்டும் தான் இல்ல தங்கச்சி இருக்காங்க சார். தங்கச்சி இருக்காங்க. அப்பா கிடையாது. அப்பா இஸ் நாட் சிங்கிள் பேரண்ட். சிங்கிள் பேரண்ட். சோ சிங்கிள் பேரண்ட் ஆப்வியஸாவே மூத்த பையன் வேற வழி இல்ல, அவனே அதை எடுத்துக்கிட்டான் ஆகணும். உங்க குடும்பத்துல உங்களுக்கான மதிப்பு இருக்கிறதாங்கிற கேள்விக்கு ஒரு ஓரிரண்டு எக்ஸப்ஷனல் கேசஸ் தவிர எல்லா இடங்களும் ஏன் அவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்க குரலுக்கு அவங்க செவி மடுப்பது இல்லைன்னு ஒரு காரணம் இருக்கும்ல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்க சார். ஓகே. அந்த முடிவுக்கு நாங்க ஓகே சொல்லணும். அந்த முடிவுக்கு நாங்க ஓகே சொல்லணும். அது வரைக்கும் அவங்க அதை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஒன்னு சொல்றோம் அப்படின்னா அதை கேட்பாங்க. கேட்க மாட்டேன்னா சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு மட்டும்தான் அவங்க இது கொடுப்பாங்க. லைக் அந்த முடிவை தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே. வேற சார் மேபி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு. அப்பாடா, இவ்வளவு நேரம் சுத்தி இப்பதான் ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஏன் நீங்க சொல்ற எந்த கருத்தையும் இந்த தரப்பு எதிர்க்கிறது அல்லது மறுக்கிறது, மதிக்க மறுக்கிறதுனா அது முடிவு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதும். ஏன்னா இந்த எக்ஸிகியூஷன் பார்ட்ல இன்வெஸ்ட் பண்ற ஆட்கள் அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, 2 பேர்ல ஒருத்தர் தான் படிக்க வைக்க முடியும், 2 பேர்ல ஒருத்தர் தான் ஃபாரின் அனுப்ப முடியும், 2 பேர்ல ஒருத்தர் தான் ஹாஸ்டல் அனுப்ப முடியும்னு பினான்சியல் டிசிஷன்ஸ் இவங்க எடுக்கிறனாலதான் இவங்கள்ட்ட இந்த வீட்டு பவர் இருக்கு கரெக்டா? நீ பாட்டு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவடா, யாரு செலவை பாக்குறது? அடுத்த வேலை சோறு இல்லைன்னா அப்பப்பா. உங்கள் வீட்டோட பட்ஜெட்ல யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறீர்கள்? உங்க வீட்டுல இருக்கிற கடன் யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரியும்? எவ்வளவு இருக்கு? அது உங்க அப்பா அப்படி சும்மா சொல்லியிருப்பாரு. உண்மையில உங்கள் வீட்டினுடைய கடனை பிள்ளைகள்கிட்ட சொல்ற அளவுக்கான ஒரு பெரிய உரையாடல் நம்ம குடும்பங்கள்ல இன்னும் நடக்கல.
உங்களுக்கு தெரிஞ்ச அமௌண்ட் 7 லட்சமா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச அமௌண்ட் ஓரளவுக்கு இருக்கலாம். இப்போ இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகள்ல உங்கள் குடும்பத்தினுடைய மைய ஆதார கருவாக இருக்கிற பொருளாதாரம், உறவுகள், கடன், இந்த முடிவுகள், இது எல்லாத்துல இருந்தும் உங்களை விலக்கி வைக்கிறதுக்கான அடிப்படை நீங்கள் இன்னும் இவங்களை சார்ந்து இருக்கீங்க. நீங்க இவங்களை சார்ந்து இருக்கிறதுனாலயே உங்களுக்கு உங்களுடைய குரலுக்கு மதிப்பில்லாமல் போகிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். ஆனா உங்களுக்கு நீங்க சில விஷயங்கள முடிவெடுக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்கல்ல, இந்த முடிவை நான் சொன்னா கேட்டிருந்தா அவங்க சரியா இருந்திருப்பாங்க. அப்படி எந்த முடிவை நீங்க சொல்றதுக்கு நீங்க தகுதியான ஆளா இருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க. சார் என்னோட தங்கச்சியை படிக்க வைக்கிறது இல்லை சார். ஓகே, குட். அதாவது உங்களுடைய உடன் பிறந்தோருடைய எதிர்காலத்தை பத்தின ஒரு முடிவு உங்களால எடுக்க முடியும். எனக்கு வந்து சிம்பிள் முடிச்சுங்க, நிறைய டைம் ஆகுது. எஸ், வீடு வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுல வீடு வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுல உங்களால ஆலோசனை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க. நீங்க உங்க ஃபேமிலியில உங்க அப்பா அம்மா எல்லாரையும் தாண்டி இந்த விஷயத்துல என்னால ஸ்ட்ராங்கா ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நிக்கிற பிளாட்ஃபார்ம் என்ன? டெக்னிக்கலா ஏதாவது? டெக்னிக்கல் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணியா வேற? எஸ், என் தம்பி அடுத்து என்ன படிக்கலான்றது ஒரு எஜுகேஷனல் கைட்லைன். எஸ், நீங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங் நம்புறீங்க. எஸ். நெக்ஸ்ட், வீட்டில் காசு செலவு பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன் சார். காசு நல்லா செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை சார், ஒரு சில விஷயத்தில் வந்து அது காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, பட் அந்த இடத்துல செலவு பண்ண வேண்டிய தேவை இல்லைன்றதை நான் சொல்லுவேன் சார். எனக்கு கரெக்டாக தெரியுன்றதை நான் நம்புறேன் சார். ஓகே, இல்லை இந்த விஷயத்துல செலவு பண்ண கரெக்டா இருக்குங்கிறத சொல்றதுக்கான அந்த தகுதி உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு நான் கேட்குறேன். நான் செலவு பண்ணியிருக்கேன் சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் சார். நான் வீணா போயிருக்கேன் சார், அதனால சொல்றேன் சார். நெக்ஸ்ட் சார், சேம் எஜுகேஷன் தான் சார். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் சொல்கிறதுக்கெலாம் ஓகேன்னு சொல்கிறாங்க, நான் சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்கேன் ஹோல் ரிலேஷனில் நிறைய பேர். இந்த 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 செக்ஷன் நம்ம எப்படி சிம்ம பண்ண விரும்புறேன்னு நான் சொல்றேன். இந்த இடத்தில் குறிப்பிட தகுந்த நீங்க சொல்ல வந்தது ஒண்ணு, அந்த குடும்பத்தை தாங்குகிற ஒரு பில்லரா நான் இருக்கேன். அதுக்கு பணம் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்க வீடுகளை பார்த்துருப்பீங்க, பணம் இல்லாத வீட்டுல வேலை பார்க்குற ஒரு நபரால அதை பார்ட்டிசிபேட் செய்ய முடியும். நீங்க இந்த குடும்பத்தை விட்டு விலகி போறீங்கிற குற்றச்சாட்டை இவங்க முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, அவங்க நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இவங்க சொன்ன பதில்கள்ல எந்தெந்த பதில்கள்லாம் முரண் நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன பதில்கள் எல்லாமே கொஞ்சம் எல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ பெற்றோர்கள் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, சில விஷயங்கள் அவங்க சொல்கிறத கேட்குறோம், சில விஷயங்கள் சொல்கிறத கேட்காம தான் இருக்கிறோம். இது யதார்த்தம். ஆனால் இப்போ இந்த மகள் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி பற்றி விஷயங்கள்லாம் இப்போ எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய பசங்கள்கிட்ட தான் நான் கேட்பேன். அது யூசேஜ் எப்படியோ இல்லை புதுசாக எதாவது வாங்கணுன்னா கண்டிப்பாக அவங்கள தான் கேட்பேன். இது வந்து ஒரு சார்ந்து தான், ஒவ்வொன்றும் சார்ந்து தானே இருக்குது ஒழிய ஒத்து மொட்டமாக நாங்கள் பேச்சை கேட்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக அவங்கள ஒதுக்கிடுறோம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய பதில். இந்த நிகழ்வில் எங்களோட அறிவாளிகள்ன்ட்டு இதில் டிக்ளேர் பண்ணுறோம். ஏன்னா பெற்றோர்களுடைய பிள்ளைகள் வந்து டெக்னாலஜி அதிகம் யூஸ் பண்ணுறதுனால எங்களோட அறிவாளிகள்ன்ட்டு நான் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறேன், வர்ற பேரண்ட்டை சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதே கேட்கணும் இல்லை, உண்மையிலே எங்களை விட பிள்ளைகள் அறிவாளிகள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ சொன்னாங்களே அந்த பாப்பா டெக்னாலஜி, இப்போ இன்றைய சூழ்நிலையில் வீட்டுக்கு என்ற ஒரு பொருள் தேவையோ, இபியோ கரண்ட் பில்லோ ஏதோ கட்டா இருந்தாலும் டெக்னாலஜி அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம பயன்படுத்துறதில்ல. இன்றைய காலகட்டத்தில் அவங்களுடைய ஐடியாவும் நம்ம கேட்டுக்கணும் பேரண்ட். ஆனால் அந்த பக்குவத்துக்கு வர வேண்டும். ஆனால் அவங்கள்ட்ட ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, 24 மணி நேரமாக அந்த மொபைலில் இருக்காங்க. ஆன் டைம் ஃபங்க்சுவாலிட்டி அவங்கள்ட்ட இல்லை. காலையில் 8:10 காலேஜ் போகணுன்னா அது 8:10 தான் வீட்டில் கிளம்புவாங்க. அதே ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னா அது முதல் நாள் ப்ரிப்ரேஷன் அவங்கள்ட்ட இருக்காது. ஒரு செக்லிஸ்ட் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன கேட்பாங்கன்னு இருக்காது. அதெல்லாம் பேரண்ட்ஸ் சொன்னால் அவங்களுக்கு முதல்ல பிடிக்காது, பேரண்ட்ஸ் சொல்கிறது பிடிக்காது. இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் வர்ற சமுதாயத்துக்கு நாளைக்கு அந்த இருக்கிற இளதலைமுறைகள் இந்த டேபிள் வந்து உட்காரலாம். அதே ஜெனரேஷன் இந்த டேபிளுக்கு ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை, வயசானவங்க வந்து உட்காந்துட வேண்டிய இதே அட்வைஸு அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லலாம். சமுதாயம் திருத்துறதுக்கு நம்ம ஒரு இன்னும் பேரண்டோட சேர்ந்து எல்லா விஷயங்களும் சேர்ந்தா சொசைட்டியை. உங்களுக்கு ஒரு நிறைவு கேள்வி. உங்கள் பிள்ளை ரொம்ப ஒரு ஃபேமிலியோட முக்கியமான தூணா நீங்க நம்புறீங்க. படிக்கிறது, சுயமா நிக்கிறது, சமூகத்தை பார்க்கறது, இது எல்லாத்துலயும் மற்றவங்களோட தன் பிள்ளை ஒரு படி மேல இருக்கிறாருன்னு நீங்க நம்புறீங்க. அப்படிப்பட்ட பிள்ளை உங்கள் சாதி மதம் சாராத ஒரு பெண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்தினால் உங்கள் பதில் என்ன? வரிசையா சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஒத்துப்பேன் சார். ஒத்துப்பீங்க.
நானும் ஒத்துப்பேன் சார். ஆஸ் எ பேரண்ட் அது அவங்களுக்கு சரியா இருக்குமான்னு மட்டும் தான் பார்ப்போம் ஒழிய எதிர்க்கிற இது வாட் இஸ் தி பாராமீட்டர் ஃபார் தட் வேர்ட் சரி? சரிங்கிறது அவங்க மெச்சூர்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே. As long as a boy is getting married to a girl, we are fine. And a girl is getting married to a boy. ஒரு பாயை கூட்டு வந்தா நீங்க கல்யாணம் வைக்க மாட்டீங்க இல்லையா? எஸ். நெக்ஸ்ட். எங்க ஜெனரேஷன்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். எங்க ஃபேமிலில ஆல்ரெடி நடந்து. இல்ல அதுல பெரிய சிக்கல் இருக்கு. இந்த இன்டர்காஸ்ட் இன்டர்மேரேஜ் பண்ண ஃபேமிலில தான் பண்ண மாட்டேறாங்க இப்ப திரும்ப. இல்ல பரவாயில்ல. அந்த சிக்கலும் இருக்கு. அதுல வேற சில மத்த ஃபேக்டர்ஸ் உள்ள வருது சார். நம்ம மறுக்க முடியாது அத. ஆனா ஜாதி மத ரீதியான ஒரு உங்களுக்கு தடுப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. எங்க குடும்பத்துல இல்ல. இந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்பான கொஸ்டின். ஏன்னா இது வந்து நான் பேசும்பொழுது என்னுடைய பையனும் பொண்ணு பார்த்துட்டு அதுதான் ரெக்கார்ட் பண்றோம். அதுதான் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க எனக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு பதில் சொல்றது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஏன்னா அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க, அவங்க சாய்ஸ் ரைட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டு தான், நம்ம நினைக்கிறது தான் ரைட்டு, அவங்க நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு நம்ம நினைக்கவே முடியாது. அதே நேரத்தில் நம்ம இந்த ஒரு சொசைட்டிலேயோ ஒரு சின்ன ஒரு சமுதாயத்திலேயோ நம்ம இருக்கும் பொழுது, உறவினர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது இதை ஓவர் கம் பண்ணி போகக்கூடிய தைரியம் எல்லாருக்கும் இன்னும் வரல அப்படிங்கிறது தான் என்னுடைய மேடம். நான் கேமரா முன்னாடி போய் சொல்லணும்னு எனக்கு இது இல்லை, ஆசை இல்லை. ஆனால் என் பொண்ணை நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் என் பொண்ணு என்னை விடவும் மாட்டாங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பசங்களும் வந்து அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேருமே என் பொண்ணை டிபெண்ட் பண்ணி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால எனக்கு அதுல பிரச்சனை எங்களோட சூழ்நிலை எல்லாமே அவளுக்கு தெரியும். அந்த பொண்ணுக்காக தான் நீங்க இருக்கீங்க. அவளுக்காக தான். அந்த பொண்ணோட விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல. அவளு நான் சொல்லி வச்சிருக்கிறது என்னன்னா, ஒரே பொண்ணு எனக்கு போய் பார்க்கணும், எல்லாரையும் வச்சு முன்னாடி நடத்தணும். அது குழந்தையில இருந்தே சொல்லிட்டு வர்றதுனால அவ அதுல இருந்து மாற மாட்டாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. அதுல துளி கூட அவ பின்வாங்க மாட்டாங்கிற ஒரு உறுதி எல்லாருக்கும் எனக்கு இருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிருந்த கொஷனில் எந்த டிசிஷன் எடுக்கிறதுல எனக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஈவன் இந்த ஃப்யூச்சர் நான் 25 இயர்ஸோ இல்லை எந்த பீரியட் ஆஃப் டைமில் அவங்க சர்ச் பண்ணாலும் சரி, நான் ஓப்பனாக விட்டுருவேன். நான் எனக்கு வந்து அது தைரியம் இல்லை. அதுதான். ஓகே, தேங்க்யூ. எங்கள் வீட்டில் அப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. என் ஃபர்ஸ்ட் சனுக்கு இந்த மாதிரி தான் காஸ்ட், ரிலிஜன், ஸ்டேட் இதெல்லாம் நல்லா இருக்காங்க. இப்பவும் எங்க கூட தான் இருக்காங்க. ஓகே, குட். நீங்க ஆல்ரெடி செஞ்சிட்டீங்க அப்ப இல்லையா? எஸ். நெக்ஸ்ட். எங்கள் வீட்லேயுமே என்னுடைய சின்ன அண்ணனும் அந்த மாதிரி தான். அவங்க வேறு மதம், வேறு ஜாதி, எல்லாமே அப்படி ஒரு கல்யாணம் எங்கள் வீட்லேயே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயத்த வந்து நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க உங்கள் அப்பா அம்மா சேலரி எவ்வளோ, அவங்களுடைய கடன் எவ்வளோன்னு சொன்னீங்க. ஆனால் நான் வளர்ந்தப்ப எங்கள் அப்பாவுடைய சேலரி தெரியாது, அவங்களோட கடன் என்னன்னு தெரியாது. அப்போ இருந்த அப்பா அம்மாவுடைய மனநிலை வந்து என்னோட கஷ்டம் என் குழந்தைக்கு தெரியக்கூடாது, ஆனால் என்ன வேணுமோ அதை நான் கொடுத்து வளர்க்கணும். இந்த டைமில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு அதை சொல்கிறாங்கன்னா கஷ்டத்தை புரிய வைக்கணும்னு சொல்லலை, அவங்க உங்களை நம்புகிறாங்க. நீங்கள் மெச்சூர் ஆயிட்டீங்க, இந்த விஷயம் உனக்கு தேவையில்லைன்னு உங்களை கரெக்டான ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்களும் இருக்கீங்க. இது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்களால் டெசிஷன் எடுக்க முடியும்னு அவங்க நம்பியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அந்த முழு நம்பிக்கை அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கு. See, we are still living in India. அவன் காஸ்ட் பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சொன்னான், பக்கத்து தெருவில் வேறு காஸ்ட் பீப்புளோட விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. இதிலெல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் வந்தாகணும். அது இன்னும் சீக்கிரமாகவே வந்தாகணும். இல்லை, அடிப்படையில் இது எல்லாமே ஒரே பிரச்சனை தான். ஒரு வயது வந்த நபர் அவர் யாரோடு வாழ வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம, யாரையும் வற்புறுத்தாமல், யாரையும் வலிந்து திணிக்காமல் இருவேர் இணைந்து வாழ்கிறார்கள்ங்கிற புள்ளிதான். அந்த புள்ளியில ஒரு ஆண் பெண்ணா இருந்தா, பிளாக்கா ஒயிட்டா, என்ன ரேஸ், என்ன ஜாதி, என்ன மதம், இந்த எந்த தடைக்கற்களையும் கொண்டு வர வேண்டாம்ங்கிற புள்ளியில இருந்துதான் இப்போ டெமோக்ரஸி மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்தியா மாதிரியான ஒரு பழமைவாத நாடு அதுல இருந்து வெளில வர்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். நாம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். இந்த இவங்க சுமந்துட்டு இருக்கிற பொறுப்புகள் நம்ம பேசணும் இல்லையா? வேலைக்கு போறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணாங்க, குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்ல முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் அவங்க வீட்டுல இருந்து படிக்க வரும்போது ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு வெளில படிக்க வேண்டியிருக்கு. அவங்க பெற்றோர்களுக்கு நான் எங்கேயும் கெட்டு போயிட மாட்டேன், நான் போயிட்டு திரும்பி வந்தாரு. சாரி டு சே, நம்ம வீடுகள்ல பெண்களை வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கு அவ்வளவு பெரிய தடைக்கற்கள் இருந்தது. தடைக்கற்களை உடைச்சிட்டு வெளியில வந்து வேலைக்கு போய் திரும்ப அந்த ஃபேமிலிக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. கணவன் வேலைக்கு போறாரு, மனைவி வேலைக்கு போறாரு, மாமியார் கூட சண்டை வரும், குழந்தை யார் பாத்துக்கிறதுங்க பிரச்சனை வரும். இந்த எல்லாவற்றையும் அவர்கள் தங்களை அடுத்த ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில வந்து படிச்சு உயர்ந்த நிலையை அடைஞ்சு குடும்பத்துக்குள்ளும் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டே இருக்காங்க.
இளைஞர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல், நீங்க சார்ந்து இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிறவர்களை தவிர வேறு எதை பற்றியும் உங்களுக்கு அறிமுகம் இல்லைங்கிறது என்னோட கவலை. நம்ம அப்பாக்கள் சம்பாதிக்கிற பணம் எங்கிருந்து வருது, அவங்களோட பிஎஃப் அமௌண்ட் என்ன, அவங்க என்ன பட்ஜெட் போடுறாங்கிறத பத்தி நமக்கு ஐடியா இல்லை. ஆனா அவங்க நம்மளை நல்லா பாத்துக்கிறாங்க. அடிப்படையில நீங்க அவங்களுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்றீங்க அப்படிங்கிற புள்ளி இன்னமும் இங்க குறிப்பிடாமலே இருக்கு. நான் என்ன ஹெல்ப் பண்றது, அவங்க எது சொன்னாலும் கேட்க போறது இல்லை அப்படின்னா, இந்த 2 தலைமுறைகளுக்கும் இடைப்பட்ட முக்கியமான ஒன்று, இது உலகளாவிய பினோமெனா. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த பிரச்சனை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த சந்திப்புக்கு அவங்க சொல்ற ஒரு முக்கியமான ஒரு பதில், விவரம் தெரிஞ்சதா தன்னை நம்புகிற இளைய தலைமுறை அந்த விவரம் என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா டோன்ட் ட்ரை டு ப்ரீச் ஆர் டோன்ட் ட்ரை டு டீச், அவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. நீங்க அவங்களுடைய சுழற்சியில அவங்களுக்கு அதை ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியும்? யூ காட் மை பாயிண்ட். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு, உங்களுக்கு புரிஞ்ச ஒண்ணு, அவங்க தப்பா செய்யற ஒண்ணு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதன் மூலமா நடக்காது. ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்த ஒண்ணு நடக்கவே இல்லை. கரெக்டா? அவங்க வாழ்நாள் முழுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க நல்லா வரணும், சரியா வரணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்மளால அது கோப பண்ண முடியாது. ஜெனரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 பேரோட சைக்கிளையும் எளிமையாக்குவதற்கு இன்னொரு தரப்பு முயற்சிக்கவாவது வேண்டும். அந்த முயற்சிக்கிறதுக்கு எஸ் he is not in my cycle, she is not in my cycle அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்களோட சுழற்சியிலும் உங்களோட சுழற்சியிலும் அது 2ம் வேற வேற. ஆனா இந்த 2ம் வேற வேறனாலும் நம்ம இருக்கிற குடும்பம் ஒண்ணுதான். நம்ம குடும்பம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நமக்கென்று இருப்பது ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான். அந்த குடும்பத்தை பாதுகாப்பதும் அந்த குடும்பத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி செல்வதும் 2 தரப்புக்கும் இருக்கு. ஏறக்குறைய இந்த தலைமுறையும் இதற்கு முந்தைய தலைமுறையும் யாருக்கு வலு இருக்கிறதோ, யாருக்கு வலிமை இருக்கிறதோ அவங்க உயரணும்னு இல்லை. யாருக்கு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கோ, யாரால் ஒரு பிரச்சனையை எளிதாக கடந்து போக முடியுமோ அவர்களோடு ஏந்து போவது மட்டும்தான் இந்த நீண்ட கால தலைமுறையாக இருக்கிற இந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான பிரச்சனையில் ஒரு முடிவரை எடுக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது சிறப்பான கருத்துக்களை ரொம்ப நயம்படவும் திறம்படவும் செயல்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் மாதா தொலைக்காட்சி மற்றும் லோயலா கல்லூரி நிர்வாகம் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்சன் சேவியர். இது மாதா தொலைக்காட்சி மற்றும் லோயலா கல்லூரி நிர்வாகம் இணைந்து நடத்துகிற புதிய சிந்தனை புதிய செயல். நேரில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.